ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆமே. நெற்றியில் வழியும் வியர்வையை கூட துடைக்க முடியாத வேகத்தில் பெண்களாகிய நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலை சமையலை முடித்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவசரமாக வேலைக்கு ஓடி மாலையில் வீடு திரும்பும் போது சுருக்கென்று ஒரு குற்ற உணர்வு இதயத்தில் ஏற்படுகின்றது. எத்தனை அழகாய் திட்டமிட்டு இந்த நாளின் அலுவல்களை கவனித்தும் சொல்ல முடியாத ஒரு பாரம் இருதயத்தை அழுத்துகிறது. அப்போதுதான் காலையில் நாம் தவறவிட்ட ஜெப வேலையை எண்ணி பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரிகளே, இதுதான் இன்றைய நமது நிலையும். சிந்தித்து பாருங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று யாக்கோபு 5:16 வாசிக்கின்றோம். திட்டமிட்டு வேலைகளை செய்யும் முன்னதாக தினமும் கர்த்தர் பாதத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டாமா? நம் சுயநலத்துக்காக இனிமையான ஜெப வேலையை அனுபவிக்க மறக்கலாமா? பெண்கள் ஜெபத்துக்கென முதலிடம் கொடுக்கும் போது அதன் விளைவாக சபைகளிலும் பெண்கள் ஊழியங்களிலும் வேத படிப்பிலும் கிறிஸ்துவுக்கான ஒவ்வொரு பணியிலும் பெரிதான வல்லமையுள்ள எழுப்புதல் ஏற்படும் என்பதில் ஐயமே இல்லை. நீதிமான்களாய் மாறுவோம், ஊக்கமாய் ஜெபிப்போம், வல்லமை பெறுவோம். ஜெபிக்கவென்று வந்துவிட்டால் போதும், தடைகள் தாமாகவே வந்துவிடும். அநேக வேளைகளில் விழித்திருந்து கருத்துடன் போராடி ஜெபித்து உடனடியாக பதிலை பெற்றுக் கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாகி உருண்டாலும் சில விண்ணப்பங்களுக்கு பதிலே வருவதில்லை. சில சமயங்களில் பதில் வர தாமதமாகி விடுகிறது அல்லவா? ஏன் என்று கேட்டால் தாவீது இப்படி கூறுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். சங்கீதம் 66:18. ஜெபம் என்னும் ஏணியில் ஏறிக்கொண்டிருக்கும் நாம் சற்றே கீழே பார்க்க வேண்டாமோ? ஏன் திடீரென நாம் ஜெபத்தில் தடைகள் ஏற்படுகின்றது? மற்றவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையுடன் நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம். நம்மையும் நம் குறைவுகளையும் மறந்துவிட்டு மற்றோருக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மை கொண்டு செய்யும் செயல்களை பிறர் மத்தியில் சாட்சி என்ற போர்வையில் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். இது தேவனுடைய பார்வையில் பிரியமற்றதொன்றல்லவா? இதுவே நம் ஜெபத்துக்கும் பெரிதான ஒரு தடையாக வீழ்ச்சியாக அமைந்து விடுகின்றது. எனவேதான் இவை யாவற்றிலும் இருந்து நம்மை விலக்கி சுத்தம் செய்வதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவருமான பரிசுத்த தேவனை நோக்கி நமது குறைகளை அறிக்கையிடுவோம். தடையாக நிற்கும் சுவரை தகர்த்து ஜெயம் கொள்ளும் ஜெப வீரர்களாக மாறுவோம். ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில் அதிகமாய் காணப்பட்டது என்ன? அது ஒரு மனம் என்றால் சற்றும் மிகையாகாது. அப்போஸ்தலர் 1:14. இன்று நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? தேவனுடைய நாமத்தில் ஜெபிக்கவென்று இடத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி ஒன்று கூடுகின்றோம். ஆனால் அங்கிருந்து வருவது வெறும் ஓசையுள்ள போலியான வார்த்தைகள் தானே. உள்ளமும் உதடும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக செயல்படுகின்றதல்லவா? எனவேதான் இதனை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக உள்ளோம். இதற்கு பல காரணங்கள் இருப்பினும் சிறப்பாக ஒன்றை மட்டும் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடன் தனிப்பட்ட ஜெபத்தில் மணிக்கணக்கில் உறவாடுவதில் பெரியதோர் இன்பமாக காணப்படுகின்றது. இருப்பினும் குழுவாக ஜெபிக்கையில் ஒருவர் மாத்திரம் நீண்ட நேரம் ஜெபிப்பது வளர்ச்சி அடையாத ஆரம்ப விசுவாசிகளுக்கு ஒரு மனமாக ஜெபிக்க தடையாக இருக்கலாம். எனவேதான் ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கையில் ஏனையோர் அதே விண்ணப்பத்திற்காக ஒரு மனதாக மௌனமாய் வேண்டுதல் செய்ய முடியும் அல்லவா? நீண்டு செல்லும் ஜெபமானது அநேகரை நீடிய நித்திரைக்கு அழைத்து சென்றுவிடும். இன்னும் சிலரை வேறு சிந்தனைகளுக்கு செல்ல வழி அமைத்துவிடும். இன்னும் சிலர் அடுத்ததாக தாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட வசனம் அல்லது வாக்கு தத்தத்தை உபயோகிப்பது என திட்டமிட ஆரம்பித்து விடுவார்கள். இதனை நம்ம பலர் அனுபவ ரீதியில் சந்தித்தும் அனுபவித்ததும் உண்டு. தேவன் வானத்திலும் நாம் பூமியிலும் இருக்கிறோம். வார்த்தைகளை சுருக்கி தேவ சமூகத்தில் இருதயங்களை ஒருமனப்படுத்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆன்மீக ரீதியான வாழ்க்கைக்கும் பல வகையான நிபந்தனைகள் உண்டு. இதற்கு ஒரு சிறு உதாரணத்தை கூற முடியும். கடை தெருவுக்கு செல்லும் கணவனிடம் மனைவியானவள் தேவையுள்ள பொருட்பட்டியலை கொடுத்து விடுவது வழக்கம். அப்படி கொடுக்கும் போது குறிப்பிட்ட தொகை பணத்துக்கு மேலாக செலவு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் நிபந்தனையும் போட்டு விடுவது வழக்கம்தானே. இது இப்படி இருக்குமானால் நம் ஆவிக்குரிய பிதா நமக்கு விதிக்கும் நிபந்தனை தான் எப்படிப்பட்டது? மேற்கூறப்பட்ட
மனைவியை போல நாமும் நம் ஜெப வேளையில் தேவனிடத்தில் விண்ணப்பித்த ஜெபங்களுக்கு விதித்த அல்லது விதிக்கும் நிபந்தனைகள் தான் எத்தனை. திருமணத்திற்காக காத்திருக்கும் இள வயதினர் தாமாகவே ஒருவரை தெரிந்து செய்துவிட்டு பின்பு தேவ சித்தத்தை கேட்டு ஜெபிப்பதுண்டு. இங்கு நாம் போடும் நிபந்தனை தேவ சித்தத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் காணப்படுகின்றது. ஜெப பட்டியலில் ஓங்கி நிற்பது நம் விருப்பங்களே தான். மணிக்கணக்காய் முழங்காலை நின்று உபவாசித்தும் நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு விடையே இல்லை. விடையற்ற ஜெபத்திற்கு நம் சுய விருப்பங்களே தடை. எனவே ஜெபம் பண்ணும் போது தேவன் நமக்கு அளித்த நிபந்தனையை கருத்தில் கொள்வது மிக மிக அவசியம். 1 யோவான் 5:14 தேவனுடைய நிபந்தனை என்னென்று தெளிவாக பைபிளில் கூறுகிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜெப நிலையிலும் தனிப்பட்ட நம் வாழ்விலும் பெரிதோர் மாற்றம் ஏற்படுவது மிகவும் உண்மை. நமக்காக தேவன் வைத்துள்ள திறந்த வாசலுக்குள் தைரியத்தோடு நுழைய வேண்டுமானால் அவர் சித்தமே நம்மில் நடைபெற இடம் கொடுக்க வேண்டும். விடை தேடும் உங்கள் வினாக்களுக்கு தேவனின் விருப்பம் எதுவென்று கண்டறிந்து தடையே இன்றி பதில் பெறுவோம். ஒரு சிறு பிள்ளை தனக்கு மிகவும் பிரியமானதொன்றை தன் சகோதரர்கள் அறியாவண்ணம் தன் பெற்றோரிடம் ரகசியமான முறையில் சூழ்நிலை சாதகமாக அமையும் போது பெற்றுக்கொண்டு விடுகிறது. தாவீது என்ற பக்தனும் கூட தான் தேவனுடன் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு ரகசியமான உறவை கொண்டிருந்தான். அவன் படுக்கையில் கூட தேவனிடம் பேசினான். சங்கீதம் 4:4 கூறுகிறது, உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று. மாத்திரமல்லாமல் தானியேல் கூட அப்படியே 3 வேளை ஜெபித்தான். தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10. வெளியரங்கமான ஜெப நிலையில் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நம் தனிப்பட்ட ஜெபம் மிகவும் அவசியமானது. தனிப்பட்ட ஜெபத்துக்கென வீடுகளில் யாருமே அறியாதபடி தமக்கென ஒரு சிறு இடத்தை ரகசியமாக வைத்துள்ள பெண்கள் பலர் உண்டு. சமையல் அறைகளும் குளியல் அறைகளும் ஜெப கோபுரங்கள் ஆகிவிட்டன என்றால் அதில் வியப்பே இல்லை. இயேசுவானவர் கூட தன் பரம பிதாவுடன் உறவாடி மகிழ்ந்து கொள்வதற்கு வனாந்தரத்தையும் மலையடிவாரத்தையும் கெத்செமனே பூங்காவையும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்படியானால் ஜெபிப்பதற்கு இங்குதான் அங்குதான் என்றில்லாமல் எங்குமே ஜெபிக்கலாம் அல்லவா? ஜெபிக்கும் போது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமற்ற ஒன்றாகும். சாலமோன் ராஜா தேவனை சாஷ்டாங்கமாய் தொழுது கொண்டான். 2 நாளாகமும் 7:3. இயேசுவானவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரே, லூக்கா 22:41. நாம் எங்கு எப்படி இருந்து ஜெபித்தாலும் அவருடைய செவிகள் நமது கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. சங்கீதம் 34:15. தூர தேசங்களில் செறிந்து வாழும் நம்மவர் மத்தியில் தொலைபேசி மிகவும் பயனுள்ள ஒரு தொடர்பு சாதனமாக அமைந்துள்ளது. தொலைபேசி மூலம் பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்பவர்கள் பலர் என்று கூறலாம். இந்த வேளையில் மணிக்கணக்காய் விட்ட கதையென்று பட்ட கதையென்று பலதும் பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்பற்ற உறவில் விரிசல் ஏற்படுவது நிஜமல்லவா? இதனை போன்றுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையிலான ஆவிக்குரிய உறவும். பவுலடிகள் தெசலோனிக்கே சபை மக்களுக்கு இப்படி கூறுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. 1 தெசலோனிக்கர் 5:17 மூலம் தேவனுடனான உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ள முடியும். இதுவே நமது ஆவிக்குரிய தொடர்பு சாதனம் என்றால் அது மிகையாகாது. ஆவிக்குரிய வாழ்க்கை அணையாது இருக்க வேண்டுமானால் ஜெபம் என்னும் எண்ணெய் இடைவிடாமல் ஊற்றப்பட வேண்டும். எப்போது ஜெபிப்பது என்பதற்கு இடைவிடாமல் என்பதே தேவனுடைய பதிலாக இருக்கிறது. இடைவிடா ஜெபத்தின் மூலம் நமக்கு இடையூறான எந்த தீய சக்தியும் முறியெடுத்து விட முடியும். மற்றவருடன் உறவாடும் போது நமது இருதயத்துக்குள் உருவாகும் தீய எண்ணம், கசப்பு, பொறாமை, குரோதம் போன்ற பழக்க வழக்கங்களும் கூட இடைவிடா ஜெபத்தினால் சீரமைக்கப்பட ஏதுவாகும். அது மட்டுமில்லாமல் நம்ம இகழ்வோரையும் நிந்திப்போரையும் விரோதிப்போரையும் நேசிக்கக்கூடிய மன வலிமையை இது ஏற்படுத்துகின்றது. தேவனுடன் உறவாடும் போது மற்றோரின் தேவைகளை கூட தேவன் நமக்கு உணர்த்துகின்றார், ஜெபிக்கவும் ஏவுகின்றார். எனவே எப்போதும் இடைவிடாமல் ஜெபிப்போம், விழித்திருப்போம், பொல்லாங்கனை ஜெயித்திடுவோம். இன்று நமது ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையில் நாம் எந்த பட்டியலில் நிற்கிறோம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஜெப ஜீவியத்துக்கு வல்லமை தேவை என்று உணர்கிறீர்களா? அப்படியானால் ஜெபத்துக்கு தடையானவைகளை நீக்கி ஒரு மனமாக தேவ சித்தத்துக்கு முற்றிலுமாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். எங்காவது எப்படியாவது உன் சிருஷ்டிகர்த்தரை நோக்கி இடைவிடாமல் ஜெயிப்பதற்கு இடத்தையும் நேரத்தையுமே ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஜெபமே ஜெயமுள்ள வாழ்க்கையின் அடையாளம். தேவன் தாமே உங்களை இந்த வார்த்தைகளின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஜெபிப்போம், வெற்றி பெறுவோம்.